டாப் எண்ட் செக் பண்ணி பார்த்துடலாமாங்க? ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது தான் கொஞ்சம் மனசு கொஞ்சம் வலிக்குதுங்க. சரி பஞ்சர் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே அப்படியே பார்த்துட்டு மேலே ஏஞ்சி பார்த்தா. ஸோ ஹாய், திஸ் இஸ் கிங் ஆஃப் மீ. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சோலோவாக 350 கிலோமீட்டர் கிளம்ப போகிறோங்க. அதாவது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொந்த ஊரான திருவண்ணாமலை கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா யாருமே கிடையாது கிங் ஆஃப். ஸோ நான் நம்ம பட்டுக்குட்டி ஸோ 2 பேருமே இன்னைக்கு கிளம்பிட்டு இருக்கோம். நம்ம மாப்பிள்ளை எதுவுமே சம்பவம் பண்ணாமல் இருந்தால் இந்த ரைடு செம்மையாக இருக்குங்க. ஓகேங்க, எங்கேயே நின்று பேசிகிட்டு இருக்காமல் வீட்டுக்கு போயிட்டு ஜம்முன்னு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பறக்க வேண்டியதாங்க நம்ம ஊரை பார்த்துட்டு. ஓகேங்க, அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பில் பண்ணி ஆள போட்டுக்கோங்க. இந்த விளாக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குங்க, பட் இருந்தாலுமே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் நம்புகிறேன். பட் இருந்தாலுமே தொடர்ந்து பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஓகே, பாய் கிங் ஆஃப். சாரி, இனிமேல் தான் நம்மளே கிளம்ப போகிறோம், அதுக்குள்ளே பாய் சொல்கிறேங்க. ஓகேங்க, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பண்ணி ஆள போட்டுக்கோங்க. அப்படியே வண்டி எடுத்துகிட்டு பறக்க பேசுகிறேங்க. ஓகேங்க, அப்படியே பறந்து போய்கிட்டு இருக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா காரமடையில் தாங்க இருக்கோம். காரமடையிலேருந்து அப்படியே ஜாலியாக வீட்டுக்கு போகலாங்க. பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு, என்ன பண்ணலாம்? ஸோ கொஞ்சம் தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சம்பவம் இங்கே. ஸோ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் நோட்டே கேட்கலங்க. நான் இப்போ எடுத்து செக் பண்ணி பார்க்குறேன். இவ்வளோ நேரம் ஜாலியாக பேசிட்டே வந்துட்டு இருந்தேன்னா, பட் இப்போ எடுத்து பார்க்குறேன் வாய்ஸ் நோட்டே கேட்கலங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது தான் கொஞ்சம் மனசு கொஞ்சம் வலிக்குதுங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச ரூட்டே கிடையாதுங்க இது. ஸோ நம்ம எப்போவுமே உக்கடத்துலேருந்து அப்படியே நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா காரமடையிலேருந்து நம்ம வீட்டுக்கு போயிட்டுருக்கோங்க. நம்ம அவினாசி ஹைவே பிடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் ஜாலியாக போயிடலாங்க. ஐயோ, சாப்பிடாம ஒரு மாதிரி கிறுன்னு இருக்குங்க தலை. நம்ம அவினாசி எந்த சைடு இருக்கு? எங்கெங்க அவினாசின்ற பேரே காணோம். நானும் அங்கேருந்து பார்க்குறேன் போர்டில் தெரியுமான்னு சொல்லிட்டு, பட் அவினாசின்னு ஒரு பேரே இல்லைங்க. எதுக்குமே கேட்டு பார்த்துக்கலாமா? ஆனால் அவினாசி போகலாமா? ஏன்னா அவினாசினா ஓகே, அவருக்கு தெரில போல இருக்குங்க. ஏதோ ஒரு மாதிரி போதையில் வளர்றாருங்க. நான் அவினாசி போகலாமா? அவினாசி ஓகே தேங்க்ஸ்ண்ணா. ஓகேண்ணா. இவர் எவ்வளோ சூப்பராக பேசுகிறாருங்க. பட் அங்கே ஒரு ஆள் குடிச்சிட்டு இருக்கார் போல். நான் அவினாசி போகலாமா அப்படின்னு நான் கேட்டேனா. ஸோ அதுக்கு அவர் எப்படி ரியாக்ட் பண்ணாருன்னா, இல்லை தம்பி, இந்த பக்கம் அப்படி ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாருங்க. எங்கடா சம்பவம் நடக்கலேன்னு பார்த்துங்க. ஃபஸ்ட்டு சம்பவத்தை நம்ம க்ராஸ் பண்ணியாச்சுங்க. இதை நான் பார்க்காம போயிருந்தேன்னா இந்த ஃபுட்டேஜ் கூட வந்திருக்காது. அடா சூப்பராக இருக்குங்க. காலையிலே இப்படி பைக் எடுத்துகிட்டு ஜாலியாக நம்ம ஊருக்கு போகிறதெல்லாம் தனி ஃபீலுங்க. காலையிலே பைக் எடுத்துகிட்டு ஓட்டுற ஃபீல் இருக்கு, செம்ம ஃபீலுக்குங்க. ஆஹா யாத்தாடி, அச்சோ போச்சு. ஸோ எவ்வளோ பெரிய பள்ளம் நோண்டி வச்சுருக்காங்கப்பா நடு ரோட்டில். பாவிங்களா, டே ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஸோ ஃபுல்லாமே ஒரு பெரிய பள்ளம் போட்டு வச்சுருக்காங்க கிங்காவே. மோசம், ரொம்ப மோசம். யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலைங்க. நான் என்ன தெரியுமா நினச்சேன், இந்த கம்பத்தோட நிழலுன்னு நினச்சேங்க. பட் நிழல் கிடையாது, அது பெரிய பள்ளம். ஒரு மாதிரியா கீர் டவுனு பட்டுன்னு விழுதுங்க. ஒரு மாதிரியா மனசுக்கே கஷ்டமாயிடுதுங்க எனக்கு. அப்பாடா, படித்து பிடிச்சி எப்படியாவது வந்தாச்சு கிங்காஃபு. ஸோ ஹைவே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பக்கத்துலேயே இருக்குது. பிடிச்சோன்னா பறந்துட வேண்டியதாங்க. ஹைவே பார்க்கும்போது தாங்க கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்குது. இவ்வளோ நேரமாக எனக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்னடா இது இன்னுமே வர கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருக்குங்க. ஏன்னா ஹைவே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்குது. ஆட்டா என்ன ஃபீலுங்க இது, என்ன ஃபீலு, செம்ம ஃபீலுங்க. இப்போ நம்ம ஹைவே பிடிச்சோன்னா கிங்காஃபு பறந்துட வேண்டியதுதான். எங்கே போகணுன்ற செல்லம் அது தெரில, நீ சொல்லுவியா? நான் போகிறேன். சரி உக்கார். ஓகே போகலாமாடா? ஓகே. உன் பேர்? பரமேஸ்வரன். ஓகே. ஹைவேலே போயிடலாமா? ஓகேடா.
நீ வந்தா சொல்லு சரியா? சீரியஸாக சொல்கிறேங்க, சோலோவாக ரைட் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஆஹா, அவ்வளோதான் கிங் ஆஃப், பறந்துகிட்டே இருக்கலாங்க. ஸோ 350 கிலோமீட்டரு எப்படி அடிக்க போகிறோன்னு மட்டும் பாருங்கள். இன்றைக்கி ஜம்முன்னு பறந்துடலாங்க. ஆட்டா ஆட்டா, என்ன ஃபீலுங்க. ஆட்டா ஆட்டா ஆட்டா, ரொம்ப நேரமாக தேடிட்டு வரேங்க. எப்படா ஹைவே மாட்டும் 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 நினச்சிட்டே வந்துட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா ஹைவே பிடிச்சாச்சுங்க, பறக்கலாங்க. ஏ கேட்குதாடா? ஓகே ஓகே, இங்கே தானா? சரி சரி சரி, ஓகே, பார்த்து சேஃபாக படி சரியா? ஓகேடா, சரி போயிட்டு வரேன். ஓகே ஓகேங்க. அப்படியே நான் ஜம்முன்னு பறந்துட வேண்டியதுதான். ஸோ எனக்கு கொஞ்சம் தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிட ஆரம்பிச்சிடலாங்க. சேலத்துக்கு இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 111 கிலோமீட்டர் இருக்குங்க. ஸோ பசிக்குது, எங்கே சாப்பிட்லான்னு தெரியலையே. கொஞ்சம் தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ நம்ம ஜாலியாக ரைட் பண்ணிட்டுருக்கோம். இந்த நேரத்துக்கு நம்மளுக்கு சாப்பாடு கூட தேவையில்லைங்க. ஏன்னா நீங்களே நினச்சி பாருங்களேன், இவ்வளோ ஜாலியாக ரைட் பண்ணிட்டு இருக்கும்போது சாப்பாடெல்லாம் தேவையே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு ஜாலியாக இருக்குது. அண்ட் வயிறே நிறைஞ்சிருச்சுங்க எனக்கு. சோலோ ரைடு எப்போவுமே சோலோ ரைடு தாங்க. ஆஹா டே, இது என்னடா அடிபட்டுட்டு இருக்கு அப்போலேருந்து நானும் பார்த்துட்ருக்கேன். ஸோ நாங்கள்லாம் ஃபஸ்ட்டு வரும்போது இங்கே எங்கேன்னு தெரிலங்க, சம்திங் இங்கே தாங்க, இங்கே தான். ஸோ எங்கள் அப்பாவோட வண்டி பார்த்திங்கன்னா பஞ்சர் ஆகிடுச்சு. எக்ஸாக்டாக அது எப்படி தெரியுமாங்க, நான் வளவலன்னு கொலன்னு சொல்ல விரும்பலை, ஒரு மாதிரி ஷார்ட்டாக சொல்கிறேங்க. நாங்கள்லாம் வீட்டுக்கு ஜாலியாக வீட்டுக்கு போயிட்டு இருந்தோம். ஸோ நான், எங்கள் மாமா, எங்கள் அப்பாலாம் ஜாலியாக வீட்டுக்கு போயிட்டு இருந்தோம்மா. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா போய்கிட்டே இருக்கோம், வண்டி கொஞ்சம் ஆட ஆரம்பிச்சிருச்சு எங்கள் அப்பா வண்டி. ஸோ என்னடா ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது பஞ்சருங்க. சரி பஞ்சர் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே அப்படியே பார்த்துட்டு மேலே ஏஞ்சி பார்த்தா பஞ்சர் கடைக்கு முன்னாடியே பஞ்சர் ஆயிடுச்சு. ஏதாச்சோட அந்த பஞ்சர் கடையோட சம்பவமாக இருக்குமோ? சே அப்படியெல்லாம் இல்லைங்க, எல்லாருமே நல்லவங்க தாங்கப்பா. ஆமாம் 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 ஆமாம், ஹோட்டலே தாங்க. இங்கேருந்தே சாப்பிட்டுட்டு போயிடலாங்க, ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் இட்லி அண்ணா சாப்பிட்லாமாண்ணா? இட்லி தோசை இருக்கா? நான் சாப்பாடு இருக்காண்ணா? ஓ ஓகே ஓகே ஓகேண்ணா ஓகேண்ணா, அந்த பக்கம் இருக்குங்களா? சரி ஓகே ஓகேண்ணா. ஸோ இது சாப்பாடு கடை இல்லையாமாங்க, டீ கடைங்க. நான் அங்கேருந்தே படித்தேன். ஸோ கருப்பட்டி காஃபி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்களா, அங்கே சாப்பாடு எதுவுமே இல்லைங்களா. எங்கெங்க நானும் அவங்களேருந்து தேடிட்டே வந்துட்டுருக்கேன். ஒரு ஹோட்டல் கண்ணில் மாட்ட மாட்டேங்குதுங்க. சாப்பிட்டுக்கலான்னு பார்த்தா முடியலையே. நம்ம சாப்பிட்டோன்னா அப்படியே ஜாலியாக பறந்துடலாங்க. அப்படியே ஒரு ஹோட்டலில் கண்ணில் காட்டுக்கிட்டா டே. ஃபுல்லாகவே பேக்கரியாக தாங்க இருக்காங்க பாருங்களேன், ஃபுல்லாக பேக்கரி தான். சாப்பிட்றதுக்கு ஹோட்டல் கிடையாதுங்க. ஃபுல்லாக இது ஐயங்கார் பேக்கரி, அது எம்டிஎஸ், ஆமாம் எம்டிஎஸ் பேக்கரி. எல்லாமே பேக்கரியாக வச்சா நாங்கள்லாம் எங்கடா போய் சாப்பிட்றது? இங்கே பாருங்கள், ஹோட்டல்னு போட்டிருக்கு, பட் மூடி இருக்குங்க. அட பாவி, இருக்கிற அந்த ஒரு ஹோட்டலையும் மூடிட்டு எங்கடா போனீங்க? சரி விடுங்கப்பா, இன்னும் கொஞ்சம் நேரம் போயிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். எங்கே ரோடையே காணுமே. ஹைவேல எங்கெங்கேயோ ஹோட்டல் இருக்க போகுது, இருந்தாலுமே எங்கேயோ ஒரு இடத்துல தான் இருக்கும். ஸோ நிறைய நாள் கனவுக்கு எங்காசு எனக்கு இப்படி போகணும், நம்ம இப்படி பேசணும், இப்படி வ்ளாக் பண்ணணும்னு சொல்லிட்டு இது நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே நினச்சிட்டு இருப்பேன். நம்மளாம் டெஃபினட்டாக ஒரு டியூக் எடுக்கிறோம், நம்ம ஒரு விளாகராக மாறுறோம், ஹைவேயாக பறக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அது ரியலாக நடந்துட்டு இருக்குங்க நம்மளுக்கு. ஸோ எல்லாமே பிலீவ் பண்ணுங்க கிங் ஆஃப். ஸோ எப்போவுமே என்ன நம்மளுக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா நம்பணும். நம்ம எப்போவுமே நம்பிக்கிட்டே இருக்கணுங்க. நம்மளுக்கு இது தேவை, இது நம்மளுக்கு தேவை அப்படின்னு சொல்லி நம்ம இந்த யூனிவர்ஸ் கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும். எனக்கு இது வேணும், எனக்கு வேணும், இது இருந்தால் தான் என்னால் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா அது கண்டிப்பாக கிடச்சிருங்க. இந்த யூனிவர்ஸ்க்கு உரைக்க சொல்லணுங்க நம்ம. அப்போ தான் இந்த யூனிவர்ஸ் நம்மளை பார்த்து ரியாக்ட் பண்ணும். இந்த பிரம்போ ஆயில் கேன்ல ஜூஸ் தானே போட்டு வச்சுருக்கோம், பசிக்கு இது எடுத்து குடிச்சிக்கலாமாங்க? அடே நானும் ஒரு 1 ஹவராக தேடிட்டு இருக்கேங்க. இல்லை 1 ஹவர்லாம் இல்லைங்க, ரொம்ப அல்டிமேட்டாக போகிறடா கிங் ஆஃப். ஸோ நான் ஒரு 20 மினிட் அண்டு
ஒரு 15 மினிட்டாக தேடிட்டு இருக்கேன். ஒரு ஹோட்டல் கண்ணில் தெரிய மாட்டேங்குதுங்க. டயர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மாதிரியே தடுமாறுது. ஸோ என்ன ஆகுதுன்னு தெரியலையே. கிஞ்சர் ஆயிருக்குமோ? கொஞ்சம் இருங்க கிங் ஆஃப், பார்த்துக்கலாங்க. இல்லை இல்லை இல்லை, நல்ல கல்லாட்டம் இருக்குங்க நம்ம டயரு. ஸோ புது ரோடு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேங்க, அதனால தான் கொஞ்சம் ஒரு மாதிரி தடுமாறுது. மாப்பிள்ள சேஃபாக வீட்டில் கொண்டு போய் சேர்த்துடுறா சாமி. சம்பவத்தை பண்ணி விட்டுறாதுரா. அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க. நம்ம பட்டு பற்றி எனக்கு தெரியுங்க, நல்ல பையன். எப்பா ஆனால் நல்லா சாப்பிட்டேங்க. பட் ஓவர் காஸ்ட்டுங்க. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சாப்பிட்டேன். டேஸ்ட் எல்லாம் ஓகேங்க, நல்லா இருந்துச்சு. சட்னி எல்லாம் அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. பட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசங்க. ஒரு தோசை பார்த்தீங்கன்னா சம்திங் 35 ரூபாவோ ஏதோ சம்திங். அது எனக்கு ஒரு மாதிரியா கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் சைடெல்லாம் அப்படி இல்லைங்க. கோயம்புத்தூர் ஃபுல்லாகவே 20 ரூபா தோசை கூட கிடைக்காது, மேக்ஸிமம் 15 ரூபா தாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப கம்மியான ரேட்டில் சாப்பிட்டு 35 ரூபா ஒரு தோசை அப்படின்னு சொல்லும்போது பக்குன்னு ஆயிடுச்சுங்க எனக்கு. ஒரு இட்லி பார்த்தீங்கன்னா 18 ரூபா ஏதோ சம்திங் சொன்னாங்க. பரவாயில்ல, பசிக்கு சாப்பிட்டேங்க. பட் டேஸ்ட் நல்லா இருந்துச்சுங்க. இந்த ஹைவேஸ்லலாம் இப்படி தாங்க, கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக தான் வைப்பாங்க. என்ன பண்ணுறது, சாப்பிட்டு தானே ஆக வேண்டும். ஆனால் எனக்கு எப்படி ஆச்சுன்னா கிங் ஆஃப் ஒரு மாதிரியாக தலை சுற்ற ஆரம்பிச்சிருச்சுங்க. ஏன்னா நைட்டு நம்ம ஒழுங்காக தூங்கவே கிடையாதுங்க. நான் நைட்டு 1 மணிக்கு தூங்கினேன். ஸோ நாங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணிருந்தோமா. இந்த மொட்டை மாடியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே கூத்தடிச்சிட்டு இருந்தோம். அதனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 1 மணிக்கு தாங்க தூங்கினோம். காலையிலே ஒரு 5 மணிக்காக ஏஞ்சிட்டேன். அண்டு அப்படியே தூக்க கலக்கமாகவே இருக்குங்க. இப்போ கூட பின்னாடி பார்த்தீங்கன்னா பேக்கை தொங்க வச்சுருக்கேனா, ஸோ அது வேற ஒன் சைடாக கிடக்குங்க. நானும் இழுக்கிறேன், தம்பி வரவே மாட்டேங்கிறாங்க. வந்துடுறான், கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒன் சைடாக போயிடுதுங்க. ஸோ சீரியஸாக கொஞ்சம் கடுப்பாகுது. இங்கே பாருங்க, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், சைடில் போகுதுங்க. இந்த வைசரை கொஞ்சம் எடுத்து ஓட நல்லா இருக்குது. பட் வாய்ஸ் நோட் கேட்காதுங்க பெருசாக. ஆனால் ஜாலியாக இருக்குது. அப்படியே காற்று புசுன்னு அடிக்குதுங்க, நல்லா இருக்குது. பூந்து போயிடலாமா? இல்லைங்க, 2 வண்டி இருக்குது. எப்போ வேணால் அவர் கட் அடிக்கலாம் இந்த பக்கம். ஸோ அதனால் நாம் மெதுவாகவே செல்லலாம் கிங் ஆஃபே. ஆஹா, கேம் மாதிரி இருக்குங்க. இது எப்படி சல்லுன்னு போகிறதுக்கு ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது. கொஞ்ச நேரம் வண்டியை நிறுத்திட்டு கிங் ஆஃப் ஜாலியாக உக்காந்துருந்தேங்க. ஒரு மரம் இருந்துச்சு, அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க அந்த மரம். ஜாலியாக அந்த மரத்தோட நிழல்லையே உக்காந்துருந்தா சூப்பராக இருந்துச்சு. வா, இந்த ரோடு சூப்பராக இருக்குங்க, நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கு. பையன் விட்டா பறக்க பார்க்குறாங்க. டாப் எண்ட் செக் பண்ணி பார்த்துடலாமாங்க? வேணா விடுங்க, சும்மா திரும்பி பார்த்துடலாம். ஐயோ, நம்ம இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்கோமே, வாய்ஸ் நோட் கேட்குதான்னு தெரிலங்க. ஏன்னா அப்பப்போ மைக் கரெக்ட் ஆகிடுதா, ஸோ அதனால கொஞ்சம் லைட்டாக கடுப்பாகிடுதுங்க. விடுங்க, அப்படியெல்லாம் ஆகாதுன்னு நினைக்கலாம். வா, ஹைவே செம்ம ஹைவேங்க, அடிச்சு பட்டையை கலப்பலாம், அவ்வளோ ஜாலியாக இருக்கு. அவ்வளோ ஒர்த்துங்க இந்த ஹைவே. அடடா, இந்த இடம் பார்த்தீங்களாங்க, செம்மையாக இருக்குல்ல, ஒரு மாதிரி இறக்கமாக இருக்கு. ஆஹா, ஆடா வெறியான ரோடுங்க. ஸோ கிங் ஆஃப் என்னடா இங்கேருந்து கட் ஆகிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, விளாக் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசுங்க. எதுக்கு அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் வேஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விளாகை 2 விளாகாக பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிட்டு தான் இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சுங்க. அந்த ஃபுட்டேஜ் எங்கே கட் பண்ணியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா சேலம் தாண்டி ஏதோ சம்திங் கட் பண்ணியிருப்பேன்.
ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த விலாகில் நம்ம வீட்டுக்கு வர்றது பார்ப்பீங்க. அண்ட் இந்த விலாகை இதோட என் பண்ணிக்கிறேங்க. நம்ம 2 எபிசோடாக பண்ணிடலாம். எதுக்கு நல்ல நல்ல விஷயம்லாம் நடந்துச்சுங்க, அதெல்லாம் எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபுட்டேஜுமே எடிட் பண்ணி வச்சிருக்கேன். 2 விலாகாக வந்துருங்க. ஓகேங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசு வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பில் பண்ணி ஆள் போட்டுக்கோங்க. ஓகேங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வர்ற விலாக் கண்டிப்பாக வந்துருங்க. நாளைக்கு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்க. இந்த விலாக் பார்த்தீங்கன்னா இதோட என் பண்ணிக்கிறேன். ஓகே பாய் கிங் ஆஃப். பார்த்து சேஃபாக இருங்க. ஓகே பாய்ங்க.